வெற்றி பெற்ற அந்த வீரருடன் போட்டியிட அனுமதி உண்டா? அப்படியா? என்னமோ ஒரு ஆசை. ஏதாவது ஆட்சேபனை இருந்தா வேண்டாம். எனக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது? உங்கள் விருப்பப்படியே போட்டியிடலாம். நன்றி மகாராணா. இப்போது டெல்லி சாம்ராஜ்ய தளபதி மாலிக் காபூர் வெற்றி பெற்ற இளவரசர் லக்ஷ்மண் சிங்குடன் போட்டியிடுவார். போட்டியில் கலந்து கொள்ள வேறு யாராவது இருக்கிறார்களா? யாரும் இல்லையா? என்ன, நீயா என்னுடன் போட்டியிட போகிறாய்? நானா? அதுவும் உங்களோடவா? என்னுடைய பிரதிநிதி போட்டியிட போகிறார். பிரதிநிதியா? ஆமா. அவன் யார்? மரியாதையாக பேசுங்கள். அவர் யார் என்று கேளுங்கள். சித்தூர் சிப்பாய். சிப்பாய்? என்ன 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 சிரிப்பு? தளபதினு சொல்லி நீங்க தப்பிச்சுக்க பாக்குறீங்களா? இது போட்டிதானே, கௌரவம் கௌரவம் பாக்காதீங்க, சும்மா மோதுங்க. நான் தயார், நாங்களும் தயார். போய் வர சொல்றேன். வெற்றி பெற்ற தளபதி மாலிக் காபூருடன் சித்தூர் சிப்பாய் இப்போது போட்டியிடுவார். சித்தூர் சிப்பாய்க்கு, சித்தூர் சிப்பாய்க்கு, சித்தூர் சிப்பாய்க்கு. வணக்கம் மகாராணா. சபாஷ் சிப்பாய், சபாஷ். பெரிய பெரிய போர்களை நடத்தி வெற்றி பெற்றுள்ள தளபதி மாலிக் காபூரையே போட்டியில் ஜெயித்து விட்டாய். உன் வீரமும் புகழும் மென்மேலும் ஓங்கட்டும். நீ இந்த பரிசுக்கு எல்லா வகையிலும் ஏற்றவன். உனக்கு என் மகள் இப்போது பரிசு வழங்குவார். பெற்றுக்கொள். நன்றி மகாராணா. வீரவாள், இதை என்னால் மறக்க முடியாது இளவரசி. இளவரசி, இளவரசி, பால், பழங்கள் வேண்டாமடி. என்னம்மா இது? பாலும் வேண்டாங்கிறீங்க, பழமும் வேண்டாங்கிறீங்க. வேற என்னதான் வேணும்? தனிமைதான் வேண்டும். ஓ ரஞ்சிதா, என்னம்மா? இன்று போட்டியில் வெற்றி பெற்றானே சித்தூர் நாட்டு சிப்பாய், அவனை பற்றி நீ என்னடி நினைக்கிறாய்? ஏதோ நீயும் சண்டை போட்டு ஜெயிச்சான், அதோட பார்க்கவும் அழகா இருந்தான். போடி வயடி, இதையா நான் கேட்டேன்? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவன் பொல்லாதவனடி, குறும்புக்காரனும் கூட. என்னிடமிருந்து வீரத்தின் பரிசாக வெற்றி வாளை பெற்ற போது என் கரங்களை பற்றி விட்டான். பிறகு என்னை கண்டு குறும்பாகவும் சிரித்து விட்டானடி. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? நான் என்ன செய்ய? நானே தலை குனிந்தேன். அப்ப அவன் உண்மையிலே பெரிய அழுதாமா. ரஞ்சிதம், கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண்ணின் கையை தொடுவது தவறுதானே? ஐயோ, அது பெரிய தவறாச்சே. அப்படியானால் இந்த பெரிய தவறை செய்த சிப்பாயை சந்தித்து நான் பழிக்கு பழி வாங்க வேண்டும். பழிக்கு பழியா? அப்படின்னா இங்க மறுபடியும் அவனை சந்திச்சு அவனை பார்த்து சிரிச்சு அவன் கையை பிடிச்சு போடி பொல்லாதவளை. புரிஞ்சு போச்சுமா, புரிஞ்சு போச்சு.
ஓ, தாங்களா? ஆம், உன் இசை என்னை கவர்ந்தது. என் நிலை மறந்து இங்கு வந்தேன். வானத்து சந்திரிகை தான் மையத்தில் வந்தனோ என்று நானும் ஸ்தம்பித்தேன். ஓ, உன் தனிமையை நான் கெடுத்து விட்டேனா? இல்லை இல்லை, அதிலே இனிமையை சேர்த்து விட்டீர்கள். தன்னொழியை பாய்ச்சுகின்ற வெண்ணிலவில் பண்ணிசைத்தேன். கண்ணுக்கு விருந்தாக கலை செல்வமே பெண்ணுருவாய் என்னை நாடி வரும் என்று நான் எண்ணவே இல்லை. இளவரசி, ஒரு வேண்டுகோள். நான் பாடுகிறேன், நீங்கள் ஆடுங்கள். அதை பார்த்து பரவசமடையும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள். இல்லை, முடியாது. அரசரின் மகள் ஒரு ஆடவன் முன்னால் ஆட மாட்டாள். வருகிறேன். இளவரசி, பாடும் இசையும் ஆடும் கலையும் ஒன்று சேர்ந்தால் தாளங்கள் தவறும், பாதங்கள் பின்னும். ஆகவே அவைகள் ஒன்று சேராது, சேர முடியாது. வழிவிடு சிப்பாய். அம்மா, ஒரு வேடிக்கையான சம்பவம் தெரியுமா தங்களுக்கு? என்ன அது? அலாவுதீன் நம்மிடம் போருக்குத்தானே வந்தான். ஆமாம். உளி சிறியதானாலும் மலையே தகர்த்து விடும் அந்த பாடல் பாடத்தை அவன் இப்போதுதான் நம்முடைய வீரர்களிடமிருந்து படித்துக் கொண்டு வருகிறான். அப்படியா? சித்தூர் சிறிய நகரம், வீரர்களின் எண்ணிக்கை குறைவு. கடலை போல திரண்டு வரும் அவனுடைய சேனையை கண்டதும் தஞ்சம் தஞ்சம் என்று வீழ்ச்சியும் கெஞ்சுவான் என்று எதிர்பார்த்த அலாவுதீனுக்கு பெரிய தோல்வி. புத்தீசல் போல் கிளம்பி வந்த அவருடைய படைகளிலே பாதியை நேற்று காணவில்லை. ஆம், நம்முடைய வீரர்களின் வாட்கள் கரகரம் என்று சுழல்வதும் எதிரியின் தலைகள் கலபலம் என்று உதிர்வதும் கண்கொள்ளா காட்சி அம்மா, கண்கொள்ளா காட்சி. மகனே, உங்களுடைய காலத்தில் சித்தூரின் சிறப்பு உயர்ந்து விட்டது தாயே. பீம்சிங், என்னம்மா இந்த யுத்தம் அவசியமா? நல்ல கேள்வி அம்மா இது. நாடு பிடிக்க நான் ஆசைப்பட்டேனா? அலாவுதீன் கில்ஜியின் கோட்டையிலே என்னை கொடி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்பினேனா? அல்லது சித்தூரின் வீரபூமியிலே ரத்த நீர் பாய்ச்சி வெற்றி கதிர இருக்க கனவு கண்டேனா? தலைமுறைக்கிறான் பகைவன். சரி என்று சவாலை ஏற்றேன். போர் நடக்கிறது. நடக்கட்டும். அப்போது போர் எப்போது முடியும்? அவர்கள் புறமுதுகிட்டு ஓட வேண்டும். இதுவரை என் மகள் இவ்வளவு நேரம் ஆடியதே இல்லை. அப்போது வெற்றி யாருக்கு? இளவரசிக்குத்தான். இளவரசி உண்மையிலேயே இணையற்ற ஆடரசிதான். அவர்கள் இப்படியே ஆடிக்கொண்டே போனால் என்னால் பாட முடியாது மகாராஜா. ஆகையால் நிச்சயமாக வெற்றி இளவரசிக்குத்தான். சிப்பாய், நீ வீரன் மட்டுமல்ல, இன்னிசை புலவனாகவும் இருக்கிறாய். என்ன பரிசு வேண்டுமானாலும் கேள், தருகிறேன். கேட்டு பழக்கமில்லை என்றாலும் தாங்கள் கொடுப்பதாக வாக்களித்து விட்டீர்கள். ஆகையால் நான் கேட்காமல் இருப்பதும் நியாயமில்லை. ஆனால் நான் கேட்பது கிடைக்க வேண்டுமே மகாராஜா. உதயபூர் மன்னன் சொன்னதுதான். எது வேண்டுமானாலும் கேள். மதிப்பரிய மாணிக்கங்கள் வேண்டுமா? அது மண்ணில் புதைந்து கிடப்பவை. எனக்கு அதற்கு ஏதாவது ஊர் வேண்டுமா? உள்ளதே போதும் என்ற எண்ணம் கொண்டவன் நான் மகாராஜா. சிற்றரசு பதவி? அது அடிமை வாழ்வு, எனக்கு தேவையில்லை. குறைவற்ற செல்வத்தை கொடுக்கட்டுமா? நோயற்ற வாழ்வு வாழ்கிறேன் பிரபு. பிறகு என்னதான் வேண்டும்? சீக்கிரம் சொல். எனக்கு நிலா வேண்டும். உங்களால் கொடுக்க முடியுமா? நிலாவையா? எட்டாத வட்ட நிலாவை கேட்க நான் என்ன முட்டாளா? மகாராஜா, அழகு ததும் உதயப்பூர் வானிலே பவனி வருகிறது ஒரு நிலா. அது வெள்ளி நிலா. அதே சமயம் உதயப்பூர் அரண்மனையிலே பவனி வருகிறது ஒரு நிலா. அது தங்க நிலா. அந்த நிலாவை எனக்கு கொடுத்து விடுங்கள் மகாராஜா. என்ன, தங்க நிலாவா? ஆம், தங்க நிலா. இளவரசி பத்மினிதான் உதயப்பூர் மாளிகையில் ஒளி வீசும் மங்காத தங்க நிலா. அவளைத்தான் பரிசாக கேட்கிறேன். என்ன என்ன சொன்னாய்? அத்தியானம் என்ன வாய் கொடுக்கு? ஏன் ஏன் நான் கேட்டது தவறா? தடாகத்திற்கு அழகு தாமரை, மாணிக்க மகுடத்திற்கு அதன் நடுவே இருக்கும் மரகதக்கல். கலைஞன் நான். ஒரு கலைமையினை விரும்பியதில் தவறில்லையே. நீச்சல், என் மகன் கேட்டவன் நீயா? கேவலம் ஒரு சிப்பாயா? உதயபூர் மன்னர் ஒரு முறை சொன்னதுதான். உங்கள் வாக்கு தவறக்கூடாது. நீங்கள் தவறினாலும் நான் தவற விடமாட்டேன் மகாராஜா. இத்தனை நாட்களாக என்னை தங்கள் விருந்தினராக ஏற்றுக்கொண்டு கௌரவித்ததற்கு எனது மனப்பூர்வமான நன்றி அரசே. தளபதியாரே, தங்களின் விஜயம் எனக்கும் என் நாட்டுக்கும் பெருமை அளித்தது. இந்த விஜயத்தினால் டெல்லி சாம்ராஜ்யமும் உதயபூர் நாடும் நேச உறவினால் பிணைக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். ஆமாம் அரசே, கண்டிப்பாக நமது இரண்டு நாடுகளும் ஐக்கியம் அடைந்து விட்டன. தங்களிடம் சக்கரவர்த்திக்கு தனி அபிமானம். ஆகவேதான்
இந்த விழாவிற்கு தன்னுடைய சார்பாக என்னை அனுப்பி வைத்தார். இது எவருக்கும் கிடைக்காத கௌரவம் தெரியுமல்லவா? தெரியும். என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் என் நாட்டு மக்களின் அபிமானத்தையும் சக்கரவர்த்திக்கு தாங்கள் தெரிவிக்க வேண்டும். தவறாமல் தெரிவிக்கிறேன். இதனால் சக்கரவர்த்தி மிக்க மகிழ்ச்சி அடைவார். அரசே, நான் இன்று மாலை புறப்படுகிறேன். தங்களை தகுந்த மரியாதைகளோடு வழி அனுப்ப ஏற்பாடு செய்திருக்கிறேன். தளபதியாரே, தங்கள் மன்னர் பல்லாண்டு வாழட்டும். தங்கள் சாம்ராஜ்யத்தின் கீர்த்தி ஓங்கட்டும். நம் நட்பு நீடூழி நிலைக்கட்டும். உதயப்பூர் ஜிந்தாபாத். எதற்காக கதவை தாளிடுகிறாய்? ஒன்றுமில்லை, யாராவது என்னை பார்த்தால் கைது செய்து விடுவார்கள். ஆகையால் நான் தாளிட்டேன். தயவு செய்து நீ இங்கிருந்து போய்விடு. போய்விடுவதா? அச்சோ, வெளியே போனால் எனக்கு ஆபத்து இளவரசி. நீ உள்ளே இருந்தால் எனக்கு ஆபத்து. கவலைப்படாதீர்கள், நான் ஒரு சிறந்த வீரன். எந்தவித ஆபத்தும் உங்களுக்கு வராமல் நான் பாதுகாப்பேன். சிப்பாய், உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எவ்வளவோ எவ்வளவோ நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இளவரசி. அத்தனையும் சொல்வதென்றால் உங்கள் ஆயுள் முழுவதும் என் அருகிலேயே இருக்க வேண்டி வரும். சிப்பாய்! இளவரசி, இப்படி கோபித்துக் கொள்கிறீர்களே, ஏன் என்னை கோவிலில் இருந்து அழைத்து வந்தீர்கள்? ஐயோ, நான் அழைத்து வந்தேன். நீயாகத்தானே பல்லக்கில் ஏறிக்கொண்டாய். உடனே என்னை பிடித்து உங்கள் சிப்பாய்களிடம் ஒப்படைத்திருக்கலாமே, நீங்கள் ஏன் அதை செய்யவில்லை? ஐயோ பாவம் என்று உன்னிடம் இரக்கம் காட்டினேன். அந்த இரக்கத்தை இன்னும் 2 நாட்கள் காட்டுங்கள் இளவரசி. அதற்குள் நான் 2 நாட்களா? அரசகுமாரியின் அந்தப்புறத்தில் ஒரு ஆடவன் 2 நாட்கள் தங்குவதா? பரவாயில்லை, நீங்கள் திடமாக மன உறுதியோடு இருங்கள். படுப்பதற்கு எனக்கு பஞ்சனை தேவையில்லை. உணவு, பால், பழம் இன்னும் ஏதாவது இருந்தால் போதும். என்ன? நீங்கள் இந்த அறையில் இருந்தால் நான் அந்த அறையில் இருக்கிறேன். நீங்கள் அந்த அறைக்கு வந்தால் நான் இந்த அறைக்கு வந்து விடுகிறேன். பிறகு நீங்கள் இங்கு வந்தால் அது என் படிக்காரே, அங்கே போக உனக்கு உரிமை இல்லை. ஐயோ, யாரோ வந்து விட்டார்கள். பயப்படாதீங்க, போய் பாருங்கள், நான் மறைந்து கொள்கிறேன். அம்மா, தங்களை காண மகாராஜா வருகிறார். அப்பாவா? சரி, நீ போ. சிப்பாய், என்னை பார்க்க என் தந்தை வருகிறார். தயவு செய்து அந்த அறையில் போய் மறைந்து கொள். அந்த அறையினா? ஐயோ, அது உங்கள் படுக்கையாய். பரவாயில்லை. இல்லை இல்லை, அதில் நுழைய கூட எனக்கு உரிமை இல்லை. அதுதான் நான் சொல்கிறேனே. போ சிப்பாய். நீங்களே சொல்லும் போது நான் மறுப்பேனா? வாங்கப்பா. அம்மா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். அது என்னப்பா அவ்வளவு முக்கியமான விஷயம்? உன்னுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வந்திருந்த அரசகுமார்கள் எல்லோரும் உன் அழகை கண்டு பிரமித்து போயிருக்கிறார். நீ அவர்களில் யாரையாவது தேர்ந்தெடுத்திருந்தால் உன் திருமண விஷயத்தை மற்றவர்களுக்கு தெரிவித்து விடலாம். என்னுடைய பிரச்சனையும் தீரும். அப்பா, என் திருமண விஷயமாக நான் இதுவரை சிந்தித்ததே இல்லை. இதற்குள் எனக்கு எதற்குப்பா திருமணம்? உன்னுடைய திருமணத்தால் அரசியல் சிக்கல்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஆகையால் சரியப்பா, நான் சிந்தித்து சீக்கிரம் முடிவு சொல்கிறேன். நல்லதம்மா, நான் வருகிறேன். ஏனப்பா, அந்த சித்தூர் நாட்டு சிப்பாய் தப்பி விட்டானா? தப்ப விடுவேனா? பிடிப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்திருக்கிறேன். பிடிபட்டு விடுவான். நீ எதற்கும் ஜாக்கிரதையாக இருமா. சிப்பாய், சிப்பாய், சிப்பாய். ஓ, இங்க நின்று கொண்டிருக்கிறாய். ஆமா, தங்களை பிரிந்து வேறு எங்கு நிற்பேன்? சரி சரி, எனக்கு தொல்லை கொடுத்தது போதும். தயவு செய்து வெளியே போயிட்டு. மன்னிக்க வேண்டும். பசித்தால் சாப்பிட பழ வகைகள், களைப்படைந்தால் உறங்க கண்கவர் மஞ்சம், சலிப்பின்றி வசிப்பதற்கு ஒரு எழிலுருவம் என் எதிரே. இத்தனையும் துறந்து வெளியேற நான் என்ன பைத்தியமா? சிப்பாய், என்ன எழுதுகிறேன்? உணரவில்லை இளவரசி, உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இந்த நாட்டின் இளவரசியோடு பேசும் நீ ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை மறந்து விட்டாயா? இதயங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வு ஏது இளவரசி? சிப்பாய், எனக்கு கோபம் இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும். ஏற்கனவே சிவந்திருக்கும், அது பார்ப்போரின் மனதை மயக்கும். அது தவிர வேறு என்ன நடக்கும்?
இப்போதே சிப்பாய்களை கூப்பிட்டு உன்னை அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். சபாஷ், சீக்கிரம் கூப்பிடுங்கள். அவர்கள் வந்து என்னை கைது செய்யும் வரை நான் இந்த மஞ்சத்திலே படுத்து சற்று களைப்பாருகிறேன். அது என் மஞ்சம். பரவாயில்லை. ஐயோ, தயவு செய்து எழுந்து ஐயா. கெஞ்சினால் மிஞ்சுகிறீர்கள், மிஞ்சினால் கெஞ்சுகிறீர்கள். ஏன் இந்த விந்தை? இது விந்தை அல்ல, நானாக தேடிக்கொண்ட வேதனை. தயவு செய்து கேட்கிறேன், எழுந்து சிப்பாய். எழுந்து விடுகிறேன். தயவு செய்து என் கரம் பற்றி என்னை எழுப்பி விடுங்கள். தயங்கினால் காரியம் தடைபடும். சீக்கிரம். இளவரசி, என் மீது கோபமா? ஒரு கன்னி பெண்ணிடம் இப்படி வம்பு செய்தால் கோபம் வராமல் வேற என்ன செய்யும்? ஓ, மன்னிக்க வேண்டும். உங்கள் மனதை மிகவும் புண்படுத்தி விட்டேன். இனி என்னால் உங்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. இப்போது எங்கே போகிறீர்கள்? எங்கோ போகிறேன். அதை பற்றி உங்களுக்கு ஏன் இவ்வளவு கவலை? சிப்பாய், வெளியே போன உங்கள் உயிருக்கு ஆபத்து. பரவாயில்லை. உள்ளத்தை நீங்கள் பறித்துக் கொண்டீர்கள், உயிரை உங்கள் தந்தை பறித்துக் கொள்ளப் போகிறார். அவ்வளவுதானே? சிப்பாய், 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 சிப்பாய். என் உத்தரவில்லாமல் நீங்கள் இந்த இடத்திலிருந்து வெளியேற முடியாது. வேண்டாம் இளவரசி, என்னால் தங்களுக்கு எந்த விதமான வேதனையும் வேண்டாம். வேண்டும் சிப்பாய். இன்னும் புரியாத ஒரு இன்ப வேதனையை ஏற்படுத்திவிட்ட நீங்கள் என் சொல்படி நடக்க வேண்டும். இளவரசி, நான் ஒரு சாதாரண சிப்பாய் என்பதை தாங்கள் மறந்து விட்டீர்களா? எது நீங்கள் ஒத்து போனால் ஏற்ற தாழ்வுகள் ஏது சிப்பாய்? உண்மையாகத்தான் சொல்லுகிறீர்களா இளவரசி? உணர்ச்சி பரவசத்தால் உருவான வார்த்தைகள், உள்ளத்தின் பிரதிபலிப்பு. இளவரசி, சிப்பாய், ஏன் இப்படி உங்கள் கரம் நடுங்குகிறது? நடுக்கமல்ல, உங்கள் கைப்பட்டதால் ஏற்பட்ட மெய் சிலிர்ப்பு. இளவரசி, நீங்கள் நிறுத்துங்கள். என்னை நீ என்று அழைத்தாலே போதும். அதுவே நம் நெஞ்சங்கள் இணைந்ததற்கு சான்று. உன்னிடமிருந்து வீரவாளை நான் பரிசாக பெற்ற போது பண்பட்ட என் உள்ளத்தில் உன் கண் பட்டது. அன்று நான் கருத்திழந்தேன். அன்றிலிருந்து இன்று வரை காலத்தை எதிர்நோக்கி நானும் பொறுத்திருந்தேன். உண்மையாகவா? உங்களை மறுபடியும் காண வேண்டும் என்ற ஆசை பிறந்தது. கண்ட பிறகு அன்பு பிறந்தது. உங்களோடு பேச வேண்டும் என்ற ஆவல் பிறந்தது. பேசிய பிறகு காதல் பிறந்தது. இல்லை, நாம் இருவரும் ஒருவருக்காகவே ஒருவர் பிறந்தோம் என்ற எண்ணம் பிறந்தது. இளவரசி, எங்க இருந்து வரேன்? உன் பேர் என்ன? என்ன வண்டிக்குள்ளையா? நீதான் பாரு. வைக்கல் என்னடா? நான் உனக்கு கேட்டா போய் சொல்றேன். சோத்துலையா கொண்டாடலையே? நான் காத்தாலேயே சாப்பிட்டு விட்டேன். ஏன் உனக்கெல்லாம் பட்டிக்குதா? சரியான பைத்தியம் போல் இருக்கு. பைத்தியம் இல்லைன்னா காது டமாரம் வெறும் செவிடு. என்ன காது செவிடா? ஆமா ஆமா, தளபதி வீட்டுல இருந்துதான் வர்றது செவிடா. தளபதி வீட்டுல இருந்தா அப்ப சரி பாப்பா. இது பெரிய விஷயங்க. என்ன அவரை போய் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு நல்ல காலம் கால் செவிடா தப்பிச்சோம். தளபதிட்ட சொல்லிருந்தா என் முன்னாடி என்ன ஆகும்? இல்லன்னா தனியா போயிடும். நான் உற்சவத்துல எப்போ உஷாராதான் இருப்பேன். ஒருவேளை அந்த சித்தூர் நாட்டு சிப்பாய் அந்த வண்டியில எழுதிக்கிட்டு இருந்தான்னா யார் பதில் சொல்றது? இந்த பக்கம் ஏதாவது வைக்கோல் வண்டி போறதா? ஆமாங்க, வந்துடுங்க. இந்த பக்கம் போச்சுடுங்க. அதை நன்றாக பரிசோதனை செய்தீர்களா? சோதனை போட்டாங்களா? என்ன சோதனை போட்டீர்கள்? அந்த வண்டியை ஓட்டி சென்றவன் தான் சித்தூர் நாட்டு சிப்பாய். மழைகளை ஓட்டி விட்டு விட்டீர்களே. எழுந்து வந்து பேசிக் கொள்கிறேன். என்னங்க வம்பா போச்சு? தனக்கே ஆபத்து ஒன்று போல் இருக்கு. அக்கிரமா என்ன இருக்கு? நம்ம நல்லா தானே பார்த்து அனுப்பிச்சோம். செவட மாதிரி நடிச்சு நம்ம குருவா கட்டுட்டான். இந்த பக்கமா யாராவது குதிரை மேல வேகமா போனானா? போறாங்க. வேகமா போறீங்க. இன்னும் பேசிட்டானே போறாரு. மடையர்களே, அவனை சரியாக கவனித்தீர்களா? ஆமாங்க,
அவன் தான் சித்தூர் நாட்டு சிப்பாய். உங்களை ஏமாற்றி இருக்கிறான். ஓட்டை விட்டு விட்டீர்களே, வந்து என்ன செய்கிறேன் பார். சலாம் அலைக்கும் மாலம்பரா. ஓ மாலிக் கபூர், நீ வருவதாக செய்தி இல்லையே, எப்போது வந்தாய்? சாம்ராஜ்யத்தின் எல்லையிலே காலடி வைத்த பிறகு இந்த அடிமை ஆலம்பராவின் தரிசனத்தை தான் முதலில் பெற்றிருக்கிறான். ஷாபாஷ் ஷாபாஷ். மாலிக் கபூர், ரஜபுத்திர நாட்டில் உனக்கு கிடைத்த வரவேற்பு எப்படி? ஆடம்பரமான வரவேற்பு, அமோகமான உபச்சரிப்பு. உனக்கு அளித்தார்களா? இல்லை ஜெகம்பரா, தங்கள் கீர்த்திக்கும் புகழுக்கும் அடிபணிந்து அவர்கள் காட்டிய மரியாதை அத்தனையும். மாலிக் கபூர், தென் திசை நாடுகளின் நிலைமை எப்படி? அங்கே நல்லாட்சி நிலவுகிறது. நாட்டில் வளம் கொழிக்கிறது. படைபலம் இருக்கிறது இருக்கிறது. இல்லாதது என்ன? அதை சொல் முதலில். ஒற்றுமை இல்லை சிற்றரசர்களிடையே. ஷபாஷ் ஷபாஷ். மாலிக் கபூர், நமது சாம்ராஜ்ய விஸ்தரிப்பு திட்டத்திற்கு அது ஒன்றே போதுவே. போதிய காரணமின்றி போர் துவங்கினார். நாராசை பிடித்த நவாப் என்று தங்களை எதிர்கால சரித்திரம் எண்ணி நகையாடி ஏசும் ஆலம்பரா. அதற்கு வேறு வழி வகுத்திருக்கிறேன். என்ன? உதயபூர் நாட்டிலே ஒரு அற்புதத்தை கண்டேன். என்ன அப்படிப்பட்ட அற்புதம்? நமது நாட்டில் இல்லாத அற்புதம். உதயபூர் மன்னனின் மகளே ஒரு அற்புதம். உலக தலகெல்லாம் தெரிந்திருக்கும் அவள் முகமே ஒரு அற்புதம். உயிரை பறிக்கும் திறன் படைத்த அவள் நடனமே ஒரு அற்புதம். உங்கள் உப்பருகீரே அவள் ஒரு முறை நடை பயின்றால் போதும், அதுவே அற்புதத்திலும் அற்புதம். வேண்டாம் மாலிக் கபூர், வேண்டாம். இந்த மதுவை விட அதிக மயக்கத்தை தந்து விட்டது நீ அவள் அழகை பற்றி தந்த விளக்கம். மாலிக் கபூர், அந்த அழகி என் இதய பீடத்திலே நாட்டிவாட வேண்டும். அதற்காக நீ என்ன வேண்டுமானாலும் கொண்டு போ. அவளை மட்டும் என்னிடத்தில் கொண்டு விடுவது. உதயபூர் மன்னனிடம் காணிக்கையாக கேட்போம் அவன் பெற்ற மாணிக்கத்தை. சபாஷ் சபாஷ். மாலிக் கபூர், புறப்படு. இன்றைக்கே புறப்படும். இப்பொழுதே புறப்படும். அந்த அழகியை மட்டும் என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டால் நீ கேட்கும் பரிசு உனக்கு நான் அளிக்கிறேன். ஜி, தங்கள் பாராட்டுரைகளே போதும், அதுவே எனக்கு பெரிய பரிசு. வருகிறேன். சென்று ஊர்களை சுற்றி பார்ப்பதில் உல்லாசம் மட்டுமா? அறிவு, ஆற்றல், அனுபவம் எல்லாமே உயர்கின்றன அம்மா. இந்த பாரத நாட்டிலே நான் பார்க்காத இடமில்லை. பிரேம்சிங், ஊர் சுற்றினால் போதுமா? உன் தாயின் உள்ள குறை தீர வேண்டாமா? உள்ள குறையா? உங்களுக்கா? என்னம்மா இது? நான் இதுவரை உங்களிடமிருந்து கேட்டிராத வார்த்தையாக இருக்கிறது. பயந்து விடாது. உன் திருமண பிரச்சனை தான் அப்படி சொன்னேன். நம் சந்ததி நிலைக்க வேண்டாமா பிரேம்சிங்? எனக்கு தீர்மானமாக வேண்டும். என் மக்கள் உங்கள் மடியிலே தவழ்ந்து விளையாட வேண்டும். அதை பார்த்து நீங்கள் ரசிக்க வேண்டும். அவ்வளவுதானே? அப்பா பாப்பா, இந்த குழந்தை வளர்ப்பிலே தாய் குலத்திற்கு சலிப்பே ஏற்படாது போல் இருக்கிறது. வளர்க்கும் தாயாக இருப்பதில் தான் ஒவ்வொரு பெண்ணும் பெருமை கொள்கிறாள். அது இருக்கட்டும், நான் கேட்டதற்கு பதில். நான் எப்போது உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே நின்றிருக்கிறேன்? அம்மா, இனிமே குறுக்கவும் நிக்க மாட்டாரு, நெடுக்கையும் ஓட மாட்டார். ஏன் கேட்டீங்கன்னா, நாங்க அப்போது சம்பந்தம் எங்கே வைத்துக் கொள்ளலாம்? கூர்ஜரத்தின் இளவரசி ஒரு பேரழகியாமே. அழகிதான், ஆனால் கால் கொஞ்சம் ஊனம். நல்ல வேலை காலம். நாகபுரி ராஜகுமாரி. ஐயோ, அவள் பெரிய குண்டோதரி. அதனால எல்லாம் சரியா இருக்கும். ஜெயபுரி மன்னன் மகள். ஐயா, மகளா அந்த பொண்ணு? மகா ராட்சசியா? எல்லாம் நான் கேள்விப்பட்டதற்கு நேர்மாறாக இருக்கிறதே. ஏமா, இப்ப நீங்க மகாராஜா கிட்ட எதை கேட்டாலும் எல்லாம் நேர்மாறா தான் இருக்கும். ஏன் அப்படி? நீயே யாரையாவது தேர்ந்தெடுத்திருக்கிறாயா? அம்மா, யாத்திரை போறதுல கை மேல கிடைச்ச பலனே அதான் இல்ல. அவரை கேளுங்க. யார் இந்த பாக்கியவதி? அவள் பெயர்? ஊரை சொன்னாலும் பேர சொல்லக்கூடாதுமா, அவரையே கேளுங்க. சொல் பீம்சி, யார் அது? உதயபூர் மன்னன் மகள் பத்மினி. பத்மினி, அழகான பெயர். குணம்? குணமா? பத்திரமாத்து தங்கம்னா பாத்துக்கீங்களேன், அதுவும் அவரு தான் சொல்லணும். அப்படியா? அப்போது
சித்தூரின் வருங்காலராணி பத்மினி என்று சொல். நீங்கள் அங்கீகரித்தால் தானம்மா. அங்கீகாரம் மட்டுமா, அம்மாவோட ஆசீர்வாதமும் உண்டு. சந்தோஷம் மகனே, சந்தோஷம். உதய்பூர் ராணா நமது சமஸ்தானத்திடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர். உன் திருமணத்திற்கு பெண் கேட்டு நானே அவருக்கு லிகிதம் அனுப்புகிறேன். வரவேண்டும் வரவேண்டும். முன்னறிவிப்பில்லாமல் தாங்கள் திடீரென வந்ததால் அரசாங்க மரியாதையோடு தங்களை வரவேற்க முடியவில்லை. பரவாயில்லை, நெருங்கிய நண்பர்களுக்குள் சம்பிரதாயங்கள் தேவையில்லையே. உட்கார். சக்கரவர்த்தி உங்களை மிகவும் விசாரித்தார். அவருக்கு என் நன்றி. உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச சக்கரவர்த்தியார் என்னை அவசரமாக அனுப்பியிருக்கிறார். அவருடைய கட்டளையை நிறைவேற்ற எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன். உண்மையாகவா? இதில் சந்தேகம் எப்படி இருக்க முடியும்? அப்படியானால் எந்த ரஜபுத்திர மன்னனுக்கும் கிடைக்க முடியாத கௌரவம் தங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சந்தோஷம். விஷயத்தை விளக்கமாக சொல்லுங்கள். சக்கரவர்த்தியார் தங்களுடன் சம்பந்தம் செய்து கொள்ள விரும்புகிறார். என்ன? தங்கள் மகள் இளவரசி பத்மினியை தான் மனம் புரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார். மாலிக் கபூர், இதோ சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி தங்களுக்கு அனுப்பியிருக்கும் லிகிதம். படித்து பார்த்து பதில் சொல்லுங்கள். மாபெரும் மன்னர் ஒரு சாதாரண சித்தரசனுக்கு மாப்பிள்ளை ஆகிறார் என்றால் அது நீங்கள் செய்த பாக்கியம். மாலிக் கபூர், ராஜபுத்திரர்களை சரியாக புரிந்து கொள்ளாத உமக்கும் உமது மன்னருக்கும் என்னுடைய அனுதாபங்கள். என்ன? வீர பரம்பரையிலே பிறந்தவர்கள் நாங்கள். வேற்று நாட்டாரோடு சம்பந்தம் செய்து கொள்ள வெட்கப்படுபவர்கள் நாங்கள். அரசே, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துவிட வேண்டாம். இல்லை, அவசரப்பட்டிருந்தால் இந்த லிகிதம் கொண்டு வந்த உமக்கு கிடைத்திருக்கும் மரியாதையை வேறு விதமாக இருந்திருக்கும். அரசே, சக்கரவர்த்தியின் வேண்டுகோளை நிராகரித்தால் விளைவு விபரீதமாயிருக்கும். எச்சரிக்கிறேன். வணக்கம் மகாராஜா. சித்தூர் நாட்டிலிருந்து ஒரு தூதுவன் தங்களை சந்திக்க வந்திருக்கிறான். வரச் சொல். வணக்கம் அரசே. எங்கள் சித்தூர் நாட்டு இளவரசர் அவசரமாக தங்களை காண என்னை அனுப்பியிருக்கிறார்கள். சரி, வந்த காரியம் என்ன? அந்தரங்கமாக பேச வேண்டும். இவர் யார் என்று தெரிந்தால் மிகவும் நலமாக இருக்கும். சாம்ராஜ்யத்தின் தளபதி மாலிக் கபூர். மாலிக் கபூர்? ஓ, இவர்தான் அந்த மாலிக் கபூரா? எங்கள் சித்தூர் நாட்டில் குழந்தை முதல் கிழவர்கள் வரை இவரை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றியா? ஆமா, தாங்கள் எங்கள் நாட்டு சிப்பாய் ஒருவனிடம் வாட்போரில் தோற்றுவிட்டீர்களாம். பாவம், அதை அவன் எங்கள் நாடு பூராவும் சொல்லி பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கிறான். டெல்லி பாதுஷாவிற்கு எங்கள் நாட்டு மக்கள் அனுதாப செய்தி அனுப்ப ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கத்திய உருவினால் மட்டும் போதாது தளபதியாரே, கரத்திலே அதை உறுதியோடு பிடிக்க வேண்டும். களத்திலே அதை வீரத்தோடு வீச வேண்டும். அவசரப்பட்டு தோல்வியின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சிப்பாய், வந்த காரியத்தை விட்டுவிட்டு ஏன் வீண் சண்டை விளைக்கிறாய்? பாருங்கள் பிரபு, பேசிக் கொண்டிருக்கும் போதே கத்திய உருவினால் ஒரு ரஜபுத்திர வீரனின் ரத்தம் கொதிக்காதா? சரி சரி, வந்த காரியத்தை சொல். எங்கள் நாட்டு இளவரசரை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் அழகின் பிறப்பிடம், வீரத்தின் இருப்பிடம், அஞ்சா நஞ்சம் படைத்த சிங்கம். ஆம், கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் உங்கள் மகள் பத்மினியை மணக்க விரும்புகிறார். என்ன? இதோ லிகிதம். அவரை மருமகனாக அடைய தாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அரசே. என்ன தளபதியாரே? சரி,
உமது இளவரசருக்கு எனது மகளை கொடுக்க சம்மதித்து விட்டேன். மிக்க சந்தோஷம். என்ன அரசே, எங்கள் சக்கரவர்த்தியை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள். இதனால் உங்கள் சக்கரவர்த்தி எதற்காக அவமானப்பட வேண்டும்? அலாவுதீன் கில்ஜி என் மகளை மணக்க விரும்புவதாக இவரிடம் லிகிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். அதற்கு தாங்கள் என்ன பதில் சொன்னீர்கள்? மறுத்து விட்டேன். இவ்வளவுதானா? போகட்டும், பாவம். அரசே, என்னை நீங்கள் அவமானப்படுத்தியவருக்கு பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். உதயபூரும் சித்தூரும் சீக்கிரத்தில் சின்னாபின்னமாக்கப்படும். வருகிறேன். ஒரு வார்த்தை, தாங்கள் தளபதியாக இருந்தால் நிச்சயம் அது நடக்காது. பிரபு, தங்கள் சம்மதத்தை ஒரு லிகிதத்தில் வரைந்து தந்தால் நான் இன்றே புறப்பட சௌகரியமாக இருக்கும். நான் என் சம்மதத்தை தான் தெரிவித்தேனே தவிர என் மகளின் விருப்பத்தை அறிய வேண்டாமா? ஆதலால் இன்று தங்கி நாளை என் பதிலோடு புறப்படும். ஆமாம் ஆமா, தங்கள் உத்தரப்படியாக. இளவரசர், தங்களை சந்திப்பதற்கு மகாராஜா வந்து கொண்டிருக்கிறார். அம்மா பத்மினி, அப்பா, உங்கள் முகம் ஏன் குழப்பம் அடைந்திருக்கிறது? குழப்பமல்ல, இது கொதிக்கும் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. என்னப்பா சொல்கிறீர்கள்? உன் அழகை பற்றி கேள்விப்பட்ட அலாவுதீன் கில்ஜி உன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று தூது அனுப்பினார். மடைய ராஜபுத்திர பெண்களை அலங்கார பதுமைகள் என்று நினைத்து விட்டானோ? நீங்கள் என்ன பதில் அளித்தீர்கள் அப்பா? நான் அளித்த பதில் மன்னன் அனுப்பிய லிகிதத்தை கசக்கி தூதுவன் முகத்தில் வீசி எறிந்தேன். மானமற்றவர்களுக்கு அளித்த நல்ல பதில். அப்பா, உங்கள் குழப்பத்திற்கு காரணம் புரிந்துவிட்டது. நீங்கள் அளித்த பதிலை கண்டு ஆத்திரம் கொண்டு எங்கே அலாவுதீன் கில்ஜி நம் மீது போர் தொடுப்பானோ என்று கலவரம் அடைகிறீர்கள். அப்பா, அப்படி ஏதேனும் நேர்ந்தால் முதலில் உங்கள் மகளுடைய கையில் தானப்பா வாழ் மின்னும். நமது ரத்தத்திலே ஊறிய வீரம் வெற்றிக்கு வழிகாட்டும். உன் மனோதிடத்தைக் கண்டு பெருமைப்படுகிறேன் மகளே. ஆனால் என் குழப்பத்திற்கு காரணம் அதுவல்ல. உன் சம்மதம் இல்லாமல் ஒரு காரியம் செய்துவிட்டேன். தந்தை அளித்த வாக்குறுதியை மகள் காப்பாற்றுவாள் என்ற நம்பிக்கையின் பேரில் செய்துவிட்டேன் அம்மா. என்ன வாக்குறுதி அப்பா? யாரு கழித்தீர்கள்? உன்னை மனம் செய்து கொள்ள விரும்பி சித்தூர் நாட்டு இளவரசன் பீம்சிங் தூது அனுப்பியிருக்கிறார். நான் சம்மதம் அளித்து விட்டேன். அப்பா, திருமணத்தை பற்றி என்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் நீங்கள் ஏனப்பா சம்மதம் அளித்தீர்கள்? என் மனதிற்கு உகந்த கணவனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உரிமையை எனக்கு தர ஏனப்பா மறந்து விட்டீர்கள்? அம்மா, பீம்சிங் அழகுள்ளம், சிறந்த வீரன், கலைகள் பல கற்றவன். இருக்கட்டும் அப்பா, 1000 நற்குணங்கள் பொருந்தியவனாக இருக்கட்டும். ஆனால் எனக்கு மாலையிடும் தகுதியுள்ளவனா என்பதை நான் தானே சொல்ல முடியும். சொல்லுங்கள் அப்பா. அலாவுதீனின் பகையை சமாளிக்க வேண்டுமானால் நீ சித்தூர் மன்னனை மணக்கத்தான் வேண்டும் அம்மா. உன் வாழ்க்கையோடு அரசியலும் சம்பந்தப்பட்டிருக்கிறது மகளே. அரசியல் அரசியல் என்று சொல்லி உங்கள் மகளுடைய வாழ்க்கையை பாழாக்கலாம் அப்பா. அம்மா, நாம் நாட்டுக்காக வாழ்கிறோம், நாட்டு மக்களுக்காக வாழ்கிறோம். நம்முடைய சொந்த ஆசைகளுக்காக, சுயநலத்துக்காக நாம் வாழ முடியாதம்மா. இது அரச குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட சாபக்கேடு. இந்நாட்டையும் என் மானத்தையும் காப்பாற்ற வேண்டுமானால் இந்த திருமணத்திற்கு நீ சம்மதம் அளித்துத்தான் ஆக வேண்டும் அம்மா. நான் வருகிறேன் அம்மா. அப்பா, அப்பா. சந்திக்கும் பாக்கியம் பெற்றதால் நான் பிறந்த பயனை அடைந்து விட்டேன் என்று எங்கள் இளவரசருக்கேற்ற எழிலரசி நீங்கள், எங்கள் மன்னருக்கேற்ற சொன்ன பதுமை. நிறுத்துங்கள், நான் பேச வந்தது வேறு விஷயம். மன்னிக்கும், என்ன விஷயம்? சித்தூர் மன்னனுக்கு மனம் பேச வந்த தூதுவர் நீங்கள் தானே? அந்த பெருமைக்குரியவன் நான் தான் இளவரசு. நான் அவரை மணந்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன் என்ற செய்தியை தயவு செய்து அவருக்கு தெரிவித்து விடுங்கள். எனக்காக அவரும்
அவருக்காக நானும் பிறக்கவில்லை என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் தந்தை மறக்கப் போவது நான், அவர் அல்ல. சம்மதம் என் தந்தை அளித்தாலும் முடிவு என்னுடையது என்பதை நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் இளவரசர் கூட மறக்க வேண்டாம். இளவரசி, எங்கள் இளவரசரை ஒருமுறை சந்தித்திருந்தால் நீங்கள் இத்தகைய முடிவுக்கு வந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அவரே நேரில் வந்திருந்தாலும் என் பதிலில் மாற்றம் இருக்காது. இளவரசி, எங்கள் இளவரசர் அழகுள்ளவர், வீரம் நிறைந்தவர், விவேகி. போதும் வர்ணனை, நான் சொல்ல வேண்டியதை சொன்னேன். நான் வருகிறேன். நில்லுங்கள் இளவரசி. எங்கள் மன்னர் எதையும் எளிதில் விரும்பிவிட மாட்டார். ஆனால் விரும்பியதை அடையாமல் இருக்கவும் மாட்டார் என்பதை நானும் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்ட துணிச்சல் அவருக்கு இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் தகித்துக் கொள்ள தயாராக இருக்க சொல்லுங்கள். இளவரசி, சித்தூருக்கும் உதயபூருக்கும் தீராத பகையை தாங்கள் உண்டாக்குகிறீர்கள். இதனால் விளையப்போகும் ஆபத்துகளையும் பயங்கரங்களையும் சற்று சிந்தித்து பாருங்கள். நில்லுங்கள் ஐயா. ஏற்கனவே தன் மனதை வேறு ஒருவருக்கு பறிகொடுத்து விட்ட ராஜபுத்திர பெண் மற்றொருவரை மறுக்க எப்படி சம்மதிப்பாள்? நீங்களே சொல்லுங்கள். அப்படி தங்களுடைய காதலுக்கு பாத்திரமான அந்த பாக்கியசாலி யார் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? என்னை நம்பி என்னிடம் உண்மையை சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை எல்லாம் உங்களுக்கு செய்ய காத்திருக்கிறேன். சொல்லுங்கள். நான் காதலித்தது ஒரு சாதாரண சிப்பாய், அதுவும் சித்தூர் நாட்டு சிப்பாய். உங்களுடைய அந்தஸ்துக்கு கேவலம் ஒரு சிப்பாயா நீங்கள் காதலிப்பது? காதலில் அந்தஸ்து குறுக்கிடுவதில்லை. காதல் இளவரசி, காதல் கண்மூடித்தனமானது. கைவிடுங்கள். கண்ணியமாக எங்கள் அரசரை மறந்து கொள்ளுங்கள். உங்கள் உபதேசம் எனக்கு தேவையில்லை. இளவரசி, 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 இளவரசி. என்னை ஏன் சோதித்தீர்கள்? நான் என்ன குற்றம் செய்தேன்? சோதிக்கவில்லை கண்ணி, என் கடமையைத்தான் செய்தேன். காதலித்த பெண்ணை கைவிடுவதும் மற்றொருவருக்கு தானே வலிய வந்து மனமுடிக்க நினைப்பதுமா கடமை? என்ன செய்வது இளவரசி? அரசருக்கு பணிபுரியும் சாதாரண சிப்பாய் தானேனா? இருப்பினும் நீங்கள் வீரத்தை இழந்து விடவில்லையே, தன்மானத்தை விட்டு விடவில்லையே, மனசாட்சி கொன்று விடவில்லையே. இளவரசி, போதும். இனி என் வாழ்க்கையில் மணந்தால் உங்களை மணப்பேன், இல்லை என்றால் மரணத்தை அடைப்பேன். இது சத்தியம். இளவரசி, கவலைப்படாதே. உன்னுடைய உண்மையான காதலை உணர்ந்து கொண்டேன். இனி எது நேரும் சரி, நீ எனக்கே உரித்தானவள். நமது களங்கமற்ற காதலின் மீது ஆணை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், நீ பீம்சிங்கை மணப்பதாக உன் தந்தையிடம் சம்மதித்து விடும். மறுபடியும் நம்பிக்கை இல்லாத ஒருவன் மீதா நீ காதல் கொண்டாய்? இல்லை, உங்களை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். நம்பிக்கையின் போகாது. நான் இருக்கும் வரை எதற்கும் பயப்படாது. திருமண ஏற்பாடுகள் நடக்கட்டும். மணவரையில் நீ நுழைவதற்கு முன் உன் கரம் பிடிக்க நான் வந்து விடுவேன். அதுவரை உறுதியோடு. கடைசி வினாடி வரை உங்களை எதிர்நோக்கி காத்திருப்பேன். தவறினால் தவறாது இளவரசி, தவறாது. சிப்பாய். இளவரசி, இதோ லிகிதம். இளவரசியை நீ பார்த்தாயா? நல்ல அழகுதானே? உதய்பூர் பிரமாதமான நகரமா? மகாராஜா எப்படி? அங்கு என்னென்ன புதுமைகளை பார்த்தாய்? நான் எதையுமே பார்க்கலீங்களே. மலையா, மகாராணி கேட்கறத புரிஞ்சுதான் பேசுறிய. மகாராணி, தேவாலனுக்கு காது கொஞ்சம் மந்தம். ஒரு வருஷமா தான். ஓஹோ, அப்படியா? எனக்கு தெரியாதே. பாவம், நல்லவன். தேவால், மகாராணி இளவரசியை நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எப்படிங்க பார்க்க முடியும்? நான் தான். நிறுத்திக்க. நல்ல வேலை, உதயபூரையே பார்க்கலன்னு சொல்லாம போனீங்க. சரி, நீ போய் வா. மகாராணி, எனக்கு காது புரியுது. போய் வைத்தியம் பண்ணிக்க போ. பீம்சிங், இதை படித்துப்பார். மகாராணி, நானும் என் மகள் பத்மினியும் செய்த மகா பாக்கியம் என்ற சம்பந்தம். சுபஷ்ய சீக்கிரம் என்ற வாக்குப்படி இத்திருமணத்தை விரைவில் நிறைவேற்றி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். விரைவில் ஆவணம் செய்யுங்கள். இப்படிக்கு உதயபூர் ராணா. நான் தான் சொன்னேன், அவர் நமக்கு மிகவும் வேண்டியவர் என்று. அதனால் தான் நம் வேண்டுகோளை அவர் மறுக்கவில்லை. மாலிக் கபூர், நாம் இதுவரையிலும் யாருக்குமே வேண்டுகோள் விடுத்ததுமில்லை. விடுத்த வேண்டுகோளை மறுத்ததும் இல்லை. மறுத்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை. தெரியுமா? தெரியும். உனக்கல்ல, உதயபூர் மன்னனுக்கு தெரிவித்தேன். என்ன பதிலளித்தார்? அடுத்த வாரம் நடக்கப் போகும் அவன் மகள் திருமணத்திற்கு தங்களுக்கு அழைப்பு அனுப்புகிறானா? என்ன திமிர் ஆஞ்சகம்பனான். நம் கட்டளையை மறுத்து சித்தூர் நாட்டு இளவரசனை மருமகனாக தேர்ந்தெடுத்து விட்டான். அவமானம், பெருத்த அவமானம். மாளிகாப்பூர்,
உடனடியாக படைகளை திரட்டிச் சென்று ரஜபுத்திர வம்சத்தை அடியோடு நிர்மூலமாக்க வேண்டும். எடுத்த காரியத்தை வெற்றியோடு முடிக்க எனக்கு 1 மாத தவணை போதும். அந்த சித்தூர் இளவரசரின் மனைவியை தங்கள் கடுமையாக்குகிறேன். எனக்கு வேண்டியதும் அதுவேதான். உடனடியாக சென்று அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய். மாலிகா போர் கேவலம் ஒரு சிற்றரசனின் மகளுக்காகவா நாம் போர் தொடுப்பது? அவள் இப்போது சிற்றரசனின் மகள் அல்ல ஆலம்பனா, வேற்றரசனின் மனைவி. வேற்றரசனின் மனைவி. எனக்கு கோபம் வந்தால் கோட்டைகள் சரியும். நான் விரல் அசைத்தால் போதும், எல்லா மன்னர்களும் மண்டியிடுகின்றார்கள். அப்படி இருக்க ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தவா என்னால் முடியாது. முடியாது என்று சொல்ல எவனுக்கு துணிவிருக்கிறது ஜெகம்பனா? சித்தூர் கோட்டையை முற்றுகையிட ஏற்பாடுகள் செய்துவிட்டேன். அடுத்த வாரம் புறப்படுகிறது நாம் படை. மாலிகா போர், நீ வர்ணித்த அந்த எழிலரசியை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்தால் என்னுடைய நாட்டில் ஒரு பகுதி உனக்கு நான் பரிசாக அளிக்கிறேன். அவளை கொண்டு வருவது எனக்கு மிக மிக சுலபம். ஆனால் அவளை உயிரோடு கொண்டு வருவதுதான் கடினம். என்ன? ஆம் ஜெகம்பனா, போரிலே அவர்கள் தோல்வி கண்டால் மானத்தை காக்க ரஜபுத்திர பெண்கள் மரணத்தை தழுவிக் கொள்வார்கள். அவள் சாகக்கூடாது. அவளை சாக விடவே கூடாது. மாலிகா போர், படைக்கு தலைமை தாங்க நானும் உன்னுடன் புறப்பட தயாராக இருக்கிறேன். நீங்களும் புறப்படுவதா? அந்த உயிரோவியத்தை ஒரு முறை என் கண்ணார பார்க்க வேண்டும். புறப்படுவதற்கு வேண்டியதை ஏற்பாடு செய்யும். நான் தான் அம்மா. என்ன பென்சி, என்ன செய்கிறாய்? ராமாயணம் படிக்கிறேன் அம்மா. எந்த கட்டம் பென்சி? சொல்லுங்கள் மகாராஜ். ராமனின் மனைவியாகிய சீதை அவள் மாமியாராகிய கௌசல்யா தேவிக்கு பணிவிடை செய்யும் கட்டத்தை படிக்கிறேன். சீதை கூட நமது பத்மினியை போல் தனது மாமியாருக்கு பணிவிடை செய்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். அம்மா என்னை அளவு மீறி புகழ்கிறார்கள். மகாராணா, மன்னிக்க வேண்டும். அதாவது பெரும் படையுடன் நமது நாட்டனுக்கு வந்து கொண்டிருக்கிறார். பரஸ்திரிக்காக பரிகளத்திலே பறிகொடுக்க 10 தலைகளாவது இருந்தன அந்த ராவணனுக்கு. தனக்கு இருக்கும் ஒரு தலையையும் பறிகொடுக்கவோ அதாவது நின்று வருகிறான். அவன் மீது குற்றமில்லை. உன் அழகு அவனை எப்படி ஆக்கி இருக்கிறது. ஆம், உன் அழகுதான். அழகு மதுவை விட ஆபத்தானது. மது அறிஞரால் தான் போதை தரும். அழகு பார்த்த உடனே போதை தந்துவிடும். தனக்கு கிடைக்காத அமிர்தத்தை கத்தியால் தட்டி பறிக்கவா அவன் இங்கு வருகிறான். வரட்டும், வாயனோடு விருந்து பிரமாதம் மகாராணா. நேற்று யுத்தம், இன்று சமாதானம். எல்லாம் அல்லாஹ்வின் செயல். மாலிகா போர், ஆலம்பனா, மகாராணா என்னை விட இளையவர் தான். இளங்கன்று, பயமறியாத இளங்கன்று. ஆமாம் ஆலம்பனா, சின்ன வயசு. சின்ன வயசு, பெரிய புத்தி, மலை புத்தி. மகாராணா, வேறு வினோதங்கள் உண்டா? நடனம் பிடிக்குமா தங்களுக்கு? நடனம்? நடனம் என்றால் உயிரை கூட விட்டு விடுவார் ஆலம்பரம். பரதம், கதகளி, பஞ்சாபி, மார்வாரி, இந்த நடனங்களை ஜகாம்பராவுக்கு எது பிடிக்குமோ அதே ஆட சொல்லுகிறேன். பண்பான உபச்சாரம், பண்பான உபச்சாரம். மாலிகா போர், பார்த்தால் ராணி பத்மினியின் நாட்டியத்தை பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டியமே பார்க்க கூடாது என்று முன்பு ஒரு சமயம் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறாய், ஞாபகம் இருக்கிறதா? ஆலம்பனாவுக்கு அது இன்னும் நினைவு இருக்கிறது. அற்புதமான விஷயங்களை நான் என்றுமே மறக்க மாட்டேன். மகாராணா, கலையின் பெயரால் கேட்கிறான்,
ரசிகன் அலாவுதீன், உமது ராணியின் நாட்டை அவன் பார்க்க முடியுமா? விருந்தாளிகள் நாட்டையே விரும்பி கேட்டாலும் அதையும் கொடுக்க தயங்க மாட்டோம். நாங்களும் அதில் குறைந்தவர்கள் அல்ல ஜகாம்பனா. பத்மினி அன்று ஒரு கன்னிப்பெண், தந்தையின் விருப்பப்படி ஆடி. இன்றோ அவள் ஒரு ரஜபுத்திரின் மனைவி. தன்னுடைய கணவனை தவிர மாற்றார் முன்னிலையில் ஆட முடியாது. இது எங்கள் மதத்தையும் மானத்தையும் பொறுத்த விஷயம். இந்த தர்ம சங்கடமான நிலையை பற்றித்தான் யோசிக்கிறேன். மாளிகா, முன்னதாகவே இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்லாமல் இருந்திருந்தால் மகாராணாவுக்கு இந்த தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்குமா? மன்னியுங்கள் ஆலம்பனா, அன்று கலையார்வத்தில் ஏதோ சொல்லிவிட்டேன். நாடாள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆண்டு கொண்டே இருக்கிறேன். கன்னித்தீவின் வைரங்களை பற்றி விரும்பினேன். என் அரண்மனை முழுதும் அந்த வைரங்களை கொண்டு பதித்து விட்டேன். பத்தையப்பூர் ராஜகுமாரியை அடைய எண்ணினேன். இன்று அவள்தான் என்னுடைய மனைவி. அவைகளெல்லாம் போகட்டும். ராணி பத்மினியின் நடனத்தை பார்க்க வேண்டும் என்று கனவு. அது கனவாகவே முடிந்தது. மனிதன் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைந்து விட்டால் அலாவுதீன், இது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் தோல்வி, மகத்தான தோல்வி. இல்லை, வழி கண்டுபிடித்து விட்டேன். ஆலோசனா, நீங்கள் பத்மினியின் நடனத்தை தலை பார்க்க வேண்டும். அந்த அற்புதமான நடனத்தை பார்க்க முடியுமா? முடியும், நான் ஏற்பாடு செய்கிறேன். அல்லாஹ் அலாவுதீனை கைவிடவில்லை. வாழ்க மகாராணா. மாலிகாபூர், நான் எங்கே ஒரு உலகத்தில் விட்டேன். மகாராணா, இந்த அதிகமான நடனத்தில் தன்னையே மறந்து விட்டார் ஆலம்பரம். அது என் தவறா? வேறு யாருடைய தவறு ஆலம்பனா? சரியான கேள்வி. உமது ராணிக்கு இம்மாதிரியான நடனத்தை சொல்லிக் கொடுத்தானே, அந்த ஆசிரியன் தவறு அல்லவா பீமசிங்? அப்படியா? நன்றி மகாராணா. ராணி பத்மினிக்கும் என் நன்றி அவசியம் தெரிவிங்கள். நிச்சயம் தெரிவிக்கும். இன்று என் உள்ளம் அவ்வளவு பூரித்திருக்கிறது. இதை நான் என்றும் மறக்க மாட்டேன். என்னதான் மறக்க முயன்றாலும் அந்த ராணி பத்மினியின் திருவுருவத்தை கண்ணாடி வழியாக பார்த்தேன். என்ன அழகு, என்ன அழகு! அதை எப்படி மறக்க முடியும்? அதற்கு ஒரு திட்டம் தீட்டியிருக்கிறேன். மறப்பதற்கா? இல்லை, கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. படையோடு சென்றும் முடியாத காரியம் நீ திட்டும் திட்டத்தால் நிறைவேறி விடுமா? ஆம் ஜெகம்மனா, நண்பர்களைப் போல் நடித்தால் நடக்காத காரியமும் நடந்துவிடும். விவரமாக சொல். தங்களுக்கு பிறந்த நாள் விழா நடக்கப் போவதாகவும் அதில் பீம்சிங்கும் அவன் மனைவியும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு அழைப்பு அனுப்ப வேண்டும். அனுப்பினால் அதை அலட்சியப்படுத்தாமல் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கு வருவார்கள். வந்த பிறகு அரண்மனை சிறையிலே பீம்சி, அந்தப்புற அறையிலே பத்மினி. உடனே அழைப்பு அனுப்பு. சக்கரவர்த்தி அலாவுதீன் கில்ஜிக்கு பிறந்த நாள் விழாவாம், அழைப்பு அனுப்பி இருக்கிறார். அம்மா, இன்னொரு விசேஷம். உங்கள் மனைவி ராணி பத்மினியை உடனழைத்து வந்தால் இருவரையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். அவன் பிறந்த நாள் விழாவுக்கு பத்மினியையும் அழைப்பானே? ஏதோ அழைத்திருக்கிறான், போனால் அழகுதானே. பீம்சிங், எல்லோருமே உன்னை போல் வெள்ளை மனதுடையவர்கள் என்று முடிவு கட்டி விட்டாயா? யாருமே போக வேண்டாம். அத்தை சொல்வதுதான் சரி, யாருமே போக வேண்டாம். சச்ச, அவனுடைய பிறந்த நாள் விழாவுக்கு வர தைரியம் இல்லாத கோழை என்றல்லவா என்னை சொல்லிவிடுவான். பத்மினி வேண்டாம், நான் மட்டும் போய் வருகிறேன். சரி, உன் இஷ்டம். அவச்சம், என்னோட வா.
அற்புதமான நடனம் ஜகாம்பனா. வெறும் புகழ்ச்சி, வெறும் புகழ்ச்சி. தங்களின் மனைவியின் நாட்டத்தை பார்த்த கண்களுக்கு இது சர்வ சாதாரண. தங்களை கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிறு கேளிக்கை, சிறு கேளிக்கை. தங்கள் பிறந்த தின விழாவில் என்னையும் கலந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அழைப்பு அனுப்பியதே தாங்கள் எனக்கு அளிக்கப்பட்ட சிறந்த கௌரவமாக நான் கருதுகிறேன். தங்கள் மனைவியும் வந்திருந்தால் மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டு. என்ன செய்வது, அவள் வர முடியாத நிலை. பரவாயில்லை, நீங்கள் வந்ததே போதும். உங்களுக்கு நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை மிகவும் பெருமைப்படுத்தி விட்டீர்கள் ஜனாப்பனா. இல்லை இல்லை, இது சர்வ சாதாரணம். உங்கள் வாழ்க்கையிலேயே நீங்கள் மறக்க முடியாதபடி நான் பெருமை அளிக்கப் போகிறேன். புறப்படுங்கள், ஓய்வு எடுத்துக்கொள்ளும். மகாராணா பேச மாட்டேங்கிறாரே. கத்துவேன், கருணை காட்டு என்று கதறுவேன் என்று நினைத்தாயா? அரசனாக பிறந்த ஒருவன் இவ்வளவு அற்பனாகவும் எப்படி இருக்க முடியும் என்பதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அற்பனா? இல்லை இல்லை, அற்பர்களின் அரசன் நிராயுதபாணியாக நித்திரை செய்து கொண்டிருக்கையில் இவ்வாறு நீச்சத்தனம் செய்தவன் நான் எப்படி மதிப்பது? மாளிகா போன் பதறாதீர்கள் ஆலம்பரம். வரியில் வீழ்ந்து விட்ட சிங்கம் கர்ஜிக்க கூட சக்தியேற்று ஏதோ ஈனஸ்வரத்தில் உருமுகிறது. அதனிடம் கருணை காட்டுங்கள். அடே குட்டி கோபாளி, உன் பேச்சும் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனமாகத்தான் இருக்கிறது. அலாவுதீன், எதற்கருதி இந்த சதி திட்டத்தை நிறைவேற்றினாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? துரோகம்? பத்மனியின் நாட்டுத்தை நேரடி காண்பிக்காமல் கண்ணாடி வழியாக காண்பித்தனை அவமானப்படுத்தினாயே, அதற்கு இந்த தண்டனை. முட்டாள், நீ செய்த காரியத்தை நினைத்து பரவசப்படுகிறாயோ? உன் செயலை உலகம் மதிக்காது. உலகம் என்னை மதிக்காது, நானும் உலகத்தை மதிக்க மாட்டேன். எப்படி? சரியான வார்த்தை, சரியான சகுனி. அடுத்த கட்டம் என்ன? வாழா, கழுபரமா, எண்ணெய் கடாரம். மலைக்கு சித்தூர் மன்னா என்றழை. சித்தூர் மன்னன் சிரிக்கிறாயா? வஞ்சகத்தால் என்னை சிறையில் அடைத்து விட்டு இன்று நீ சிரிக்கிறாயா? அன்று என் கோட்டை வாயிலே நீ சமாதான கொடியை உயர்த்திக் கொண்டு என்னை பணிந்த போது நான் சிரித்திருந்தால் உன் தலை என் பாதத்தடியிலே துடித்திருக்கும். நான் போட்ட நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு உன் மன்னர் என் அரண்மனைக்குள் நுழைந்த போது நான் சிரித்திருந்தால் அந்த சக்கரவர்த்தியின் சரித்திரமே முடிந்திருக்கும். உயர்ந்த பண்போடு உங்கள் இருவருக்கும் உயிர் பிச்சை அடித்தேன். அதை மறந்து இன்று நீ சிரிக்கிறாய். பழைய கதைகளை பேசுவதால் பலனில்லை. பண்பு கெட்டவர்களிடம் பலனை எதிர்பார்த்து நான் பேசுவதே இல்லை. மன்னரின் உத்தரவை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. ஆனால் உன்னை மன்னித்து விடுகிறேன். சக்கரவர்த்தி உன்னை விடுதலை செய்ய விரும்புகிறார். அது அவர் கடமை. ஆனால் ஒரு நிபந்தனை, நீ இந்த லிகிதத்தில் கையொப்பமிட வேண்டும். கருத்து இன்னதென்று தெரிந்த பிறகு கையொப்பமிடுவதை பற்றி யோசிக்கப்படும். படிக்கிறேன் கேள். அருமை ராணி பத்மினிக்கு டில்லி சக்கரவர்த்தி நமது அரண்மனைக்கு விருந்தினராக வந்தபோது நீயும் அழகை நிலைக்கண்ணாடியின் மூலம் காட்டி அவரை அவமானப்படுத்தி விட்டாய். அதன் பலன் நான் இங்கு சிறையில் வாடுகிறேன்.
நீ சக்கரவர்த்தியின் அரச சபையிலே நடனமாடி அவரிடம் மன்னிப்பு கேட்டால் சக்கரவர்த்தியை நீ அவமானப்படுத்தி விட்டாய். இது 100வது முறை. போதறியே என்ன நெஞ்செழுத்தும் ராஜபுத்திர வம்சத்தின் ரத்தத்திலே உரிய பண்பு அது. என் கைகள் மட்டும் இந்த இரும்பு செங்கிலியால் பிழைக்கப்படாது இருந்திருந்தால் இந்த விகிதத்திற்கு ஏற்பட்ட கதிதான் உனக்கும் நேர்ந்திருக்கும், உன் மன்னனுக்கும் நேர்ந்திருக்கும், உன் வம்சத்திற்கே நேர்ந்திருக்கும். வீணாக மானத்தை தள்ளிக் கொள்ளாதே. உங்கள் கோழைத்தனத்தைக் கண்டு எங்கள் நாட்டிலே பிறந்த ஒரு சிறு குழந்தை கூட கைகொட்டி நகைக்கும். முகத்திலே காயம் விழும். மாணிக்கப்பூர், சலாம் அலைக்கும் ஆலம்பரா. மாலிகாப்பூர், போன காரியம் ஜெயந்தானே? இல்லை ஜெகம்பனா, லிகிதத்தில் கையொப்பமிட மறுத்து விட்டான். மறுத்து விட்டானா? அது மட்டுமா, அதை அவனிடம் காட்டிய போது புயலனை எழுந்தான், புரியன பாய்ந்தான். என்ன நஞ்சழுத்தம்! அந்த லிகிதத்தை கசக்கி எறிந்து காரணியை போட்டு மிதித்து நிறுத்து. அவன் என்னை எத்தனை முறை வேண்டுமானாலும் அவமானப்படுத்தட்டும். ஆனால் அவன் மனைவி ஒரே ஒரு நாள் என் அந்தப்புறத்தில் இருக்கட்டும். ரஜபுத்திர வம்சத்தை நான் பழிக்கு பழி வாங்குகிறேன். அதற்கு வழி உண்டா சொல். சிந்திக்கிறேன் ஆலம்பரா. சிந்தனை, உன் சிந்தனை எனக்கு வேண்டி தேவையில்லை. நானே சிந்திக்கிறேன். மாலிகாப்பூர், ரஜபுத்திர பெண்மணிகள் தன் கணவனுக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வார்கள் அல்லவா? ஆமாம். ஆனால் விளக்கம் வேண்டாம். பத்மினிக்கு உடனே ஒரு கடிதம் எழுது. அவள் கணவனை உயிரோடு பார்க்க வேண்டுமானால் அலாவுதீன் கில்ஜி சபையில் 1000 பேர் நடுவே நாட்டியமாட வேண்டும். இல்லையே இல்லையே கேள்விக்குறியுடன் கடிதத்தை முடித்துவிடும். அதை அவள் புரிந்து கொண்டு உடனே புறப்பட்டு வருவாள். உத்தரவு ஜெகம்பனா. ஆலம்பரா, சொன்ன சொற்பொழி பத்மினி வந்து விட்டாள். வந்து விட்டாளா? உடனே வர சொல். வேண்டாம் வேண்டாம், நானே வருகிறேன். இங்கு வரவில்லை ஆலம்பரா. தங்குவதற்கு தனியிடம் கேட்டால் கொடுத்து விட்டேன். அப்படியா? அவளை ஆடம்பரமாக வரவேற்றா என்னவா? ஆமா. அவளுடன் வேறு யாராவது 100 பல்லக்குகளில் 100 செய்திகள் சகிதம் வந்திருக்கிறார். அவ்வளவும் பெண்கள், அவ்வளவும் பெண்கள். மாலிகாப்பூர், எனக்கு பெண்கள் என்றாலே பிடிக்கும் என்பது அவளுக்கு தெரியும் அல்லவா? ஆமா. மாலிகாப்பூர், நீ அவளை தரிசித்தா அல்லவா? அவள் இன்னும் அழகு கலையாத சிலையாகத்தானே இருக்கிறாள். பார்க்கவில்லை. அதற்கு அவள் அனுமதி தரவில்லை. சபையில் 1000 பேர் முன்னிலையை தோண்டி நடனமா, அதற்கு முன் யாரையும் பார்க்க மாட்டாளா? மாலிகாப்பூர், அவள் இஷ்டப்படியே விட்டுவிடு. கட்டுக்காவல் எதுவும் இல்லாமல் அவளை கௌரவமான முறையில் நடத்து. அப்போதுதான் அவள் மனது இறங்கும். இது ராஜதந்திரம். ஆமா மாலம்பனா. மாலிகாப்பூர், நமது அடிமை பெண்களிடம் என் உருவப்படத்தை அவள் கண்களில் படக்கூடிய அத்தனை இடத்தில் மாற்றிவிட சொல். அதை கண்டவுடனே மயங்குவாள். என் எல்லைக்குள் வந்தவள் என் சொல்லை மீறமாட்டாள். மீறமாட் மாலிகாப்பூர், பத்மினி நடனம் ஆடுவதற்கு தயாரானே? வரட்டும் ஆலம்பரா, வரட்டும். சாவகாசமாக வரட்டும். முதல் பீம்சிங் வரட்டும். கொண்டு வாருங்கள். மாலிகாப்பூர், பத்மினியின் நடனத்தை பீம்சிங் பார்த்து விட்டால் உள்ளம் வெந்து கருகி ஒளிந்தே போய்விடுவான். பிறகு சித்தூர் ராணி, என் உயிருக்குயிரான உல்லாச ராணி. மேரி ஜான், மேரி. சிரியுங்கள் விளையாட்டு பயல்களே, நன்றாக சிரியுங்கள். வீரர்களாம் வீரர்கள். என்னையா என் உயிர் தோழரே, இன்று ஏதாவது விசாரணை விளையாட்டோ? இல்ல பீம்சிங், உனக்கு விடுதலை. விடுதலை?
விந்தையாக இருக்கிறது. விந்தை இல்லை, உனக்கு விருந்து, நடன விருந்து, பிறகு விடுதலை விருந்து. மாளிகாப்பூ, நிகழ்ச்சி திட்டத்தை ராணாவுக்கு சொல்ல வேண்டாம். அவசியம் சொல்லியே ஆக வேண்டும். ஆலம்பனா, பரிகாசமான ஒரு ஜாதகத்தை செய்து நினைவிருக்கிறதா? மேலே உள்ளது. இன்று நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆலம்பனா முன்னிலையில் ஆளப்போகிறார் உமது அருமை அரசு. பாவம், இன்னும் அந்த கனவைத்தான் கண்டு கொண்டிருக்கிறீர்களா? காணுங்கள், காணுங்கள், கண்ணார காணுங்கள். கண்ணாரத்தான் காணப்போகிறேன் பீம் சிங். அமாவாசை இரவிலே பூரணச்சந்திரனை கண்டானா ஒரு புத்திசாலி. அவன் தம்பி அலாவுதீன் பத்மினியின் நடனத்தை இங்கே காணப்போகிறாராம். நீ மகா புத்திசாலி, அதிசயமான மனிதப்பாணி. பத்மினி, கனவல்ல பீம் சிங், நிச்சயமாக உன்னுடைய பத்திரி தான் இங்கு வந்து நிற்பது. சரி பீம் சிங், நீயும் சிரித்துக்கொள். பத்மினி, மகாராஜ், ஒரு வீரனின் மகள் நீ. ஆமா, ஒரு மாவீரனின் மனைவி நீ. ஆமா ஆமா, ஈரத்தால் உருவான சித்தூரின் ராணி நீ. ஆமாமா, ஆட்டத்திற்கு பாட்டு வேண்டாமா? பீம் சிங், உன் அலறு இப்போது எனக்கு பாட்டாகவே இருக்கிறது. பாடு, உன் பத்னியின் பெருமையை பற்றி பாடு, புகழை பற்றி பாடு. பாடி, ஏனுக்கு வந்தாய்? எதற்காக வந்தாய்? ஆட வந்திருக்கிறேன் மகாராஜ். எதற்காக ஆட்டம்? உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலைக்காக ஆட்டம்? ரஜபுத்திர பெண்மணிகள் கட்டாய்களால் தான் வீரர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அதிலே கண்ணியம் இருக்கிறது. அதை விட்டு உன் காலத்திலே எனக்கு விடுதலையா? சீச்சி, வேண்டாம். அந்த வெட்கம் கிட்ட விடுதலை எனக்கு வேண்டவே வேண்டாம். மன்னியுங்கள் மகாராஜ், இது என் கடமை. ராணி, நீ ஆடு. ஆடாதே பெண்ணே, ஆடாதே. நீ சபையிலே பெயர்த்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் சபாஸ் போடுவான் அலாவுதீன். ஆனால் அந்த ஒவ்வொரு அடியும் என் இதயத்திலே விடும் சம்மட்டியின் பேரடியாக இருக்கும் என்பதை சட்டாவதி சிந்தித்து பார்த்தாயா? பாவம் பிடித்து என்னை பாட வைக்கப் போவதாக பகற்கனவு காணும் பாதகியே, ஆடாதே, ஆடாதே. அப்படி சொல்லாதீர்கள் மகாராஜ், அப்படி சொல்லாதீர்கள். வேறு எப்படி சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? ஆடம்பரத்தில் ஆடு, ஆனழகன், அசகாய சூரன், அற்புத வீரன், இந்த அலாவுதீன் ஆடு என்று சொல்வேன் என்று எதிர்பார்க்கிறாயா? ஈரான்களை பத்மினியை பத்னியாய் பெற்ற எனக்கென்ன குறை என்று சற்று முன்பு கூட எண்ணி எண்ணி ஏமாந்திருந்தேன். என் ஏமாற்றி ஒரு நொடியில் தகர்த்து விட்டாயே பாவி. மகாராஜ், எல்லாம் உங்களுக்காக, உங்கள் விடுதலைக்காக. என் விடுதலை, என் விடுதலைக்காக ராஜபுத்திர மானத்தை விலகுறைந்து வந்தாயா? நீ ஆடிவிட்டால் என்னை உயிரோடு ஊருக்கு அழைத்து போய்விடலாம் என்று எண்ணுகிறாயா? இல்லை, நீ ஆட ஆட என் இருதயம் ஆடி ஆடி உழைந்தே போகும். வீண் மயக்கம். வீண் மயக்கமா? வேறென்ன? கரைப்பட்ட வாழ்வு காட்டில் என் சிறைப்பட்ட வாழ்வே மேல். நீங்கள் அப்படி கருதலாம், உங்கள் சித்தூர் அப்படி கருதவில்லை. அது ஒவ்வொரு கணமும் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டே இருக்கிறது. ஓஹோ, சித்தூரின் ஆசை நிறைவேற்றத்தான் சலங்கை கட்டிக் கொண்டு இங்கு வந்தாயோ? உன் சலங்கையின் சத்தம் அந்த அர்ப்பனுக்கும் இந்த சபைக்கும் தான் சங்கீதமாக ஒலிக்கும். ஆனால் அது சித்தூரின் மானத்திற்கு நீ அடிக்கும் சாகுமணியாகவே இருக்கும் என்பதை மறந்து விடாதே. முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாள் பத்மினி. உங்களை சுதந்திர புருஷராக இங்கிருந்து அழைத்துச் செல்வதென்ற உறுதியுடன் வந்துவிட்டேன். நீங்கள் என்ன பேசினாலும் இந்த உறுதியை மட்டும் உங்களால் குலைக்கவே முடியாது. மகாராஜ், எனக்கு காரியம் தான் பெரிது, வீரியம் அல்ல. இவள் பைத்தியக்காரியாகிவிட்டாள். அதாவது என் இடைவெளியா தோழன் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அது உண்மையானால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு உதவி செய். என்ன வேண்டும் பீம் சிங்? சொல். இந்த செல்பையின் ஆட்டத்தை காணவும் என்னை நான் முடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நீ செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து சாகும்போது உன்னை மனமாற வாழ்த்திக் கொண்டே சாக வேண்டும். பிறகு அவனுடைய ஆட்டத்துக்கு பரிசாக என்னுடைய பிணத்தை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். அதற்காக ஒரே ஒரு குத்துவாள் கொடு. என்னை நானே முடித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு குத்துவாள். ஆலம்பனா, வாளை கொடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. உண்மை, உரிமை இல்லை. நீ சொன்னால் உரிமையே இல்லைதான். பீம் சிங், மிகவும் வருந்துகிறேன். ஆனால் உன் ராணி என் கையை கட்டிவிட்டால் ராணி, சீர்கட்ட ராணி, இனி ஒவ்வொரு மனம் கெட்ட ஸ்திரீயையும் வருங்கால உலகம் ராணி பத்மினி என்று அழைக்கட்டும். நன்றாக அழைக்கட்டும். இதில் எனக்கு பெருமையை தவிர சிறுமையே கிடையாது. ராணி, நீ ஆடு. ஆடுகிறேன் ஆலம்பனா, ஆடுகிறேன். நீங்கள் என்ன? இதோ இதுவரை இவரே பார்த்திராத புதுமை ஆட்டம் ஆடுகிறேன். நீங்கள் பூரித்து போவீர்கள். தெய்வமே,
பத்மினி